இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பல இடங்களில் வெண்ணிலா வீடு படத்துக்கு சிறப்பான விமர்சனத்தை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தீங்க. நாங்களும் வந்துடுவோம். இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஒரு சவாலாக சொல்கிறோம், ஒரு வருத்தமாக சொல்லலை, நாங்கள் வர முடியாதுன்னு காட்டலை. என்றைக்கும் இதே நீங்கள் இன்றைக்கி நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை நீ கொண்டு போய் இன்றைக்கி நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை கொண்டு போய் நிற்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற, வேல்யூவான நாட்களையே கூட சேர்த்துக்க ட்ரை பண்ணுற. அன்றைக்கி நீ ரூம்குள்ளே படுத்திருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவாக படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. அந்த டைமில் பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், நான் சின்ன பையன். அவ்வளோ பெரிய வாய்ப்பு, அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருந்தது. அன்னைக்கு உன்னையை கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம் நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். இவன் ரூம்மேட்டு சார், இவனுக்கு நான் அந்த கேரக்டர் கொடுக்குறேன்னு. மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில் ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்றைக்கி உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாயன கேரக்டர் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன் நான். அன்றைக்கி உன்னை சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடச்சிருச்சு எனக்கு. நான் இன்னொரு பெரிய நடிகரை போட்டிருக்கலாம்ல. நான் ஏன் உன்னையை கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துகிறேன்? அந்த கதை எழுதின காலகட்டத்தில் வந்து கூட இருக்கான். இந்த கேரக்டர் இவன் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அப்போ கம்பெனிலே சொல்கிறாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட், இன்னும் ஃபோட்டோ ஷூட்டு ஜெய் கூட எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும், வெளியில் வந்திருக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட். அவன் விசித்திரன் கஞ்சா கருப்புங்களாம் அப்படி நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படியே அந்த ஃபோட்டோவும் சுப்பிரமணியம் போகிற ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சுருக்கல அன்றைக்கி. இன்றைக்கி நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்றைக்கி நம்ம யாருனே தெரியாத காலத்துலேயே பெரிய படத்தில் கொண்டு நம்மளை உள்ளே கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் நிற்கும்போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்துலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தடந்துடும். இன்றைக்கி நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோடய கதையை, என்னோடய நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் ஆள் கிடச்சி சிறப்பான நடிகர்களுக்கு ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பங்களை ஒருங்கிச்சு வருவோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பற்றி வெற்றி வீரன் ஒருத்தனை பற்றி பேசுகிறத தவிர்த்துரு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஊரில் உள்ள சென்னையில் உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றேன். இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போனோம். நான் தான் கூட்டிகிட்டு போனேன். விருகம்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம். அம்பத்தூரில் ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடித்தோம். ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடித்தோம். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்தில் நீ 9 வருஷம் நானும் அவனும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடித்த ஒரு வீடியோலாம் போடுறேன். இவன் இது பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பார்க்குறவங்க சிம்பத்தி சூரிய இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை அவுத்து விடுற? இனிமேல் பழைய கட்டுக்கதைகளை சொல்கிறத நிப்பாட்டிக்க, ஜெயிச்சதோடு நிப்பாட்டிக்க. ஓகே, நல்லதா போகும். நிச்சயமா கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுதுல்ல அப்பப்போ. அவர் சொல்கிற கட்டுக்கதைகள் எங்கள் பேர் வந்துடுது. வெற்றின்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கையா இன்றைக்கி. அதை தவிர்த்துடலாம்ல. ஓகே ஓகே. அடுத்ததாக முதல் பார்வையை வெளியிட்டு உங்களுக்கு முன்னால் நாங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கிறோம். விரைவில் படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்து இசை வெளியீட்டில் சந்திக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கும் வருத்தம் இருக்கு. அல்ல நான் சொல்றேன். ஆமா, அது அவர் எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்காரு. வளர்ந்து விட்டது பிறகு கிளாஸ் ஆயிருக்கும் அவர் கூட. வடிவேல் நீங்கள் எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு, எவ்வளோ பேர் கூட நடித்தவங்களா. அவர் போனால் 10 பேர் 20 பேர் சம்பளம் வாங்கி நடிப்பாங்க. 10 பேர் 20 பேர் சம்பளம் நடிப்பாங்க. அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா சூரிய இதுவரை? இல்லை, அதாவது சினிமாவுக்கு கஷ்டப்படுற காலங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப வந்து உனக்கா எனக்காங்கிற ஒரு போட்டி இருக்கும். அப்போல்லாம் நண்பர்கள் தான். சாப்பாட்டு கஷ்டப்படுறப்போ சரி 2 பேர் எப்படி எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நண்பர்கள் தான். வாய்ப்பு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட வாய்ப்பு கிடச்சி அடுத்த கட்டம் போகிறப்போ நீ படங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் நீ வந்து அவங்க நண்பராவது மதிக்கணும்ல, அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சமீபத்தில் எடுத்த படத்துக்கு கூட ஒரு சின்ன ப்ரொமோஷனுக்காக கேட்டேன். எல்லாருமே பேசுகிறாங்க, இந்த ஃபஸ்ட் லுக்காவது ரிலீஸ் பண்ணி கொடு, இல்லை டீசராவது ரிலீஸ் பண்ணி கொடு. இந்த மாதிரி நண்பன் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும்ல, அதை பண்ணி கொடுன்னு நான் கேட்குறப்போ
மச்சான் நான் பண்ணி கொடுத்தேன்னா வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே அடுத்த படம் பண்ணிட்டு இருக்காங்க மச்சான். அவன் பார் அவனுக்கு பண்ணுனா அப்போ எனக்கு பண்ணலையும் சொல்லிடுவாங்க பார்த்தியா. அதனால உன்னோட பேஜ்லையெல்லாம் போட வேண்டாப்பா, என்னோட பேஜில் போட்டுக்கிறேன், நீ பேசி மட்டும் கொடு அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடு, நான் ஃபோட்டோ வச்சு கீழே வாய்ஸ் மெசேஜ் நான் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அதையும் பண்ணல, வாய்ஸ் மெசேஜும் போடல, நானாக பேசிக்கிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்கல. இன்றைக்கி விஜய் சேதுபதி அண்ணன் எத்தனை பேர் சின்ன சின்ன அத்தனை பேருக்கு பண்ணி கொடுக்குறாரு. வளர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் முதல்ல கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போட்டுருக்கிறார். எத்தனையோ பேர் வடநாடு நீயும் நாடெல்லாம் ஒரே ரூம் மண்டாக இருந்தோம் மாட்டா, ஒரே கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் வாய்ப்பு தேடி காலில் விழுந்துருக்குறோம். இன்றைக்கி அடுத்த கட்டம் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு ஒரு ப்ரொமோஷனாவது பண்ணி கொடுக்க வேண்டாமா? அதுதானுங்க ரொம்ப கஷ்டம்.